ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரான் வச்சு ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியானோ சொல்லலாம், ஒரு ஸ்டார்டர்ஸும் சொல்லலாம். இதை வந்து டெம்பூரா ப்ரான் தான் பண்ண போகிறோம். இந்த தலைப்பகுதி எடுத்துகிற போகிறோம். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு, குடலையும் எடுத்துகிட்டு, இந்த வால் மட்டும் நம்ம லைட்டாக விட்டுக்க போகிறோம். விட்டுட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தலையை எடுத்தாச்சு. இது மொத்தமே ஒரு 15 இறா தான் இருக்கும். 100 ரூபாவாம். இது ரேட்டெல்லாம் எங்கேயோ போகுது. இந்த தோலையும் நம்ம அழகாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த முள் பகுதி இருக்குது பாருங்களேன், இதையும் நம்ம எடுத்துடலாம் லைட்டாக. அந்த வால் வரக்கூடாது, வெளியில் வால் வராமல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த குடல் இங்கே இருக்கும் இல்லையா, லைட்டாக நடுவில் இப்படி ஒரு கட்டு கொடுத்துட்டோம்னா அந்த குடல் பகுதி வந்து வெளியில் எடுத்துடலாம். எப்பயுமே குடலை வந்து ரிமூவ் பண்ணி சாப்பிடுங்க. அது கண்டதையும் சாப்பிட்ருக்கோம், ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேக் சைடில் இப்படி திருப்பிட்டோன்னா, எப்பயுமே நம்ம இறா செய்யும்போது இப்படி சுருண்டுக்கோம் இல்லையா, இப்போது இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 3 கட்டு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கட் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அது சுருளாது. அவ்வளோதான். சவுண்டு கேட்குதுங்களா மெலிசா? டக்குன்னு ஒரு சவுண்டு. அவ்வளோதான். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டுட்டு மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு இருக்கிற இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பலாம் ஓவர்ஃப்ளோ பண்ணக்கூடாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு முட்டையை எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை கலவையை இது கூட சேர்த்துடலாம். இறா மேலே கொஞ்சம் நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா பிரட்டிக்கலாம். கார்ன் எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இந்த முட்டை கலவையோடு இப்படி பண்ணிடலாம். ப்ரானை எண்ணெயில் போட்டுட்டு அந்த முட்டை கலவை இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே ஃபிங்கர்ஸில் அப்படியே போடும்போது பபுள்ஸாக வரும். அதுதான் இதில் ரொம்ப இந்த டிஷ்ஷில் வந்து செமையாக இருந்தது. பார்க்கவே எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்டிக்கில் கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு வரல. இந்த ஃபிங்கர்ஸில் வந்து அப்படியே எடுத்து அந்த முட்டைக்கொலையை எடுத்தோம்னா அப்படியே பபுள்ஸாக வந்தது. அது நல்லா வந்து எண்ணெயில் புரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அது சாப்பிட்றத விட அது செய்யும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபீலிங் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை திருப்பி போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்த ப்ரானை வந்து நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த முட்டை கலவை எடுத்துகிட்டு அந்த ப்ரான் மேலே போடலாம். அந்த பபுள்ஸ் அந்த கிரிப்பினஸ்லாம் வந்து இதோட ஹைலைட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணால் தான் நம்மளுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டெம்பூரா ப்ரானை வந்து நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சோயா சாஸ் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தது. டொமேட்டோ சாஸில் ஸ்வீட்டாக இருந்தது. மொத்தம் ஒரு உப்பு காரம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஸ்பைசிலாம் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.